இந்த நாளிலும் ஆரோன், அருமையான ஹவுசல்யா இவர்களுடைய திருமணம் ஆராதனை இப்பொழுது ஆரம்பிக்கப் போகிறது. இந்த திருமணத்தின் ஆரம்பமாக நாம் கண்களை மூடி பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கப் போகிறோம். தேவ சமூகத்தில், தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிற நாம் அனைவரும் கண்களை மூடி அவருடைய பிரசன்னத்தில் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். இது ஆலயமாக இருக்கிறபடினாலே உள்ளே வந்த உடனே நீங்கள் பேசக்கூடாது. உள்ளே இருக்கிறவங்க கவனித்து கொள்ளுங்க. உள்ளே ஆராதனை நடக்கிற நேரத்தில் நீங்கள் பேச வேண்டாம். அமைதியாய் நீங்கள் இருக்கும்படி அன்பாய் பட்சமாய் கேட்கிறோம். கண்களை மூடி ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் உருவாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன், உம்முடைய தயவுள்ள கரங்களில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் உலாவி வந்த எங்கள் தேவனாகிய கர்த்தர், இந்த ஆண்டவர் சாயங்கால வேளையிலும் நீர் எங்கள் மத்தியில் இறங்கி வந்து உம்முடைய ஆளுகை, உம்முடைய சமூகம், உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்கள் மத்தியில் நிறைவாக இருக்க ஜெபிக்கும் பொழுது பாஸ்டர் சேகர் அவர்கள் ஜெபிக்கும்படி கேட்கிறேன். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணலாம். வானத்தையும் பூமியும் உண்டாக்குன எங்கள் சர்வ வல்லமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக நன்றி. அருமையான மணமகன் ஆண்டவரே ஆரோனுக்காகவும், அருமையான மணமகள் ஆண்டவரே கௌசல்யாக்கும், மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதுன்னு சொல்லி ஏற்ற துணை உண்டாக்கின தேவன், அருமையான இந்த பிள்ளைகளை இரு குடும்பத்தை இந்த நாளில் நீங்கள் இணைக்க போகிற தயவுக்காக சோத்திரம். இந்த திருமண ஆண்டவரே இந்த பரிசுத்த மெய்வாக காரியங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக, உம்முடைய ஆளுகைக்குள்ளாக எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு நாமத்தில் அடிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். யாவரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்கும்படி கேட்கிறேன். இப்பொழுது பாடல் தாளில் ஒரு பாடல் பாடும் பொழுது மணமகளை மெதுவாக நீங்கள் அனுப்பும்படி அழைத்து வரும்படி அன்பாய் கேட்கிறோம். எப்பொழுதும் பாஸ்டர் ரமேஷ் அவர்கள் இந்த பாடல் ஆராதனை நடத்துவார்கள். ஏதேனில் ஆதி மனம் உண்டான நாளிலே பிறந்த ஆசீர்வாதம் மாறாதிருக்குமே. இப்போதும் பக்தி உள்ளோர் விவாகம் தூய்மையா மூவர் பிரசன்ன மாவார் மும்முறை வாழ்த்துண்டா. ஆதாமுக்கு ஏவாளை கொடுத்த பிதாவே, பிள்ளைக்கு பெண்ணை கொடுக்க வாருமே. இரு தன்மையும் சேர்த்த கன்னியின் மைந்தனே, இவர்கள் இரு கையும் இணைக்க வாருமே. ஆமென். இப்பொழுதும் நாம் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்க கேட்கப் போகிறோம். நம்ம மத்தியில் இருக்கிற பாஸ்டர் ஹேரி அவர்கள் வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான ஊழியருடைய திருமணத்திற்காக கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். எபேசியர் 5வது அதிகாரம் 10வது அதிகாரத்திலிருந்து 33வது வசனம் வரை வாசிக்க கேட்போம். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள்.
கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முடுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களையும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படியும் உங்களில் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாயிருக்க கடவள். ஆமீன். என்னை பிரஸ்தாவப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அவரை எந்த இடத்தில் பாடி ஆராதித்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோமோ அந்த இடத்தில் அவருடைய பிரசன்னம் இறங்கி வரும். இப்பொழுதும் நாம் தேவனை தொடர்ந்து சில பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். பாஸ்டர்ஸ் தொடர்ந்து அதை நடத்தும்படி அன்பாய் கேட்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். இது ஒரு மனமகிழ்ச்சியான ஒரு நாள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை படைத்த பொழுது மனிதனை படைப்பதற்கு முன்பாக மனிதனுக்கு என்னெல்லாம் தேவையோ அத்தனையும் முன்பாகவே படைத்தார். ஹல்லேலூயா. எல்லாம் பார்த்தார், எல்லாம் நல்லது என்று கண்டார். ஆமென். எல்லாவற்றையும் 6 நாட்களை படைச்சு 7வது நாள் ஓய்ந்திருந்தார். எல்லாம் நல்லது என்று கண்டார். மனிதனை மண்ணெடுத்து தன்னுடைய சாயலாய் அவர் மனிதனை படைத்தார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று கண்டு ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை கொடுத்து ஆதாமின் விலா எலும்பு எடுத்து ஏவாள் என்ற ஒரு மனுஷை ஆண்டவர் உண்டாக்கி முதல் திருமணத்தை தேவன் இந்த உலகத்தில் ஏற்படுத்தினார். அல்லேலூயா. அதனால கிறிஸ்துவ அந்த நீங்கள் பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா பரிசுத்த மெய் விவாகம் இது தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. இன்றைக்கு எங்கள் ஹார்வர்ட் அவர்களுக்கு ஏற்ற துணையாய் கௌசல்யா என்கிற ஏஞ்சல் அவர்களை கத்தர் கொடுத்திருக்கிறார். நம்ம இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துவோம். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே. உங்கள் கைகளில் இந்த தாள் இருக்கும், அதில் 3வது பாடல் இணைந்து பாடுவோம். ஆமே, கர்த்தருடைய நாமம் மையப்படட்டும். நாம் கூடி வரும்போது கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடே உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடே. ஆராதனை 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 உமக்குத்தானே, ஆராதனை 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 உமக்குத்தானே. நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் உமக்கே ஆராதனை, உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம் உமக்கே ஆராதனை. நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் உமக்கே ஆராதனை, உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம் உமக்கே ஆராதனை. உம் நாமம் உயர்த்திடுவேன், உம் அன்பை பாடிடுவேன், உம் நாமம் உயர்த்திடுவேன்,
உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ உமக்கே ஆராதனை. உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம் உமக்கே ஆராதனை. நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ உமக்கே ஆராதனை. உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம் உமக்கே ஆராதனை. மகிமை நிறைந்தவரே மாட்சிமை உடையவரே. மகிமை நிறைந்தவரே மாட்சிமை உடையவரே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நம் கூடி வரும்போது நம் நடுவில் ஆண்டவர் இருக்கிறார். சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிற இந்த ஆண்டவர் பரிசுத்தர். இயேசு கிறிஸ்து மாத்திரமே பரிசுத்தமான தெய்வம். மனிதனை பரிசுத்தமாய் படைத்தார். மனிதன் பாவம் செய்து தூரம் போன போது அவர் மனிதனாய், அந்த தெய்வம் மனிதனாய் இந்த பூமிக்கு வந்து முழு மனுக்குலத்துடைய பாவங்களை சுமந்து நமக்காக தம்முடைய ஜீவனை தந்து ரத்தம் சிந்தி 3வது நாள் உயிரோடு கூட எழுந்தார். இந்த இயேசுவை யார் நம்புகிறார்களோ அவர்களுக்கு பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, நீதிமானாய் பரிசுத்தவானாய் மாற்றுகிறார். இந்த இயேசு நல்லவர், நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை செய்கிறவர். கரங்களை உயர்த்தி சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நீரே நீர் மாத்திரமே தெய்வமே, நீரே நீர் மாத்திரமே இயேசுவே, நீரே நீர் மாத்திரமே ஆவியே, நீரே நீர் மாத்திரமே. ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா
வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்றவர், அடையாளங்களாய், அற்புதங்களாய், மலை மேல் உள்ள பட்டணமாய், நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரொற்றை போல இவர்கள் இருக்க நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உமக்கே துதி கன மகிமை, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். திருமண வாழ்க்கையில் இணையப் போகிற அருமையான ஆரோன் என்ற காமேஸ்வரன், ஏஞ்சல் என்ற கௌசல்யா திருமண வாழ்க்கையில் இணையப் போகிறீர்கள். திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு வழிகாட்டியான புத்தகம், பரிசுத்த வேத புத்தகத்தை காட்டிலும் வேறொரு புத்தகம் இந்த உலகத்தில் சிறந்த புத்தகம் கிடையாது. இந்த வேத புத்தகத்திற்குள் தான் குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருப்பதற்கான வழி அதற்குள்ளே இருக்கிறது. இப்பொழுதும் எங்கள் புதுவாழ்வு ஏஜி சபையின் தலைமை போதகர் ரெவரண்ட் டாக்டர் டி மோகன் அவர்கள் நம் மத்தியில் வந்திருக்கிறார்கள். அவர்கள் பிள்ளைகளுக்கும் குடும்ப வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிற நம் அனைவருக்கும் தேவையான நல்ல வார்த்தைகளை பாஸ்டவர்கள் கொடுக்க வரப்போகிறார்கள். கரங்களை தட்டி பாஸ்டவர்களை வரவேற்போம். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. ஆரோன் ஏஞ்சல் இவருடைய திருமண ஆராதனையில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய கரம் இந்த திருமணத்தை நடத்தி நம்முடைய குடும்பங்களுக்கு, சபைக்கு ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. பிரசங்கியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், ஒண்டியாய் இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம், அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். வேதத்தை நாம் படிக்கும்போது ஆண்டவர் மனிதனை உண்டாக்கினார், மனிதனை ஒரு தோட்டத்தில் கொண்டு வைத்தார். ஆண்டவர் அவனை பார்த்தபோது, ஒருவனை அல்லவா ஆண்டவர் படைத்தார், பின்னும் ஒருவனை ஏன் படைக்க வேண்டும்? தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியை இந்த உலகத்தில் உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தேவன் இந்த உலகத்தை உண்டாக்கின போது, இந்த உலகத்தை ஆளுகை செய்ய, இந்த உலகம் ஆசீர்வாதமாய் இருக்க தேவன் மனிதனை படைத்து அவனை தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று ஆண்டவர் கண்டு ஏற்ற துணையை ஆண்டவர் மனுஷனுக்கு உண்டாக்கினார். மனுஷனை உண்டாக்கின போது முதலாவது மனிதன் தனிமையாயிருந்து ஜோடு ஜோடாக வந்த மிருகங்களுக்கெல்லாம் பெயரிட்டான். ஆனால் அவனுக்கோ துணை இல்லாமல் இருந்தது. ஒரு கழுதையோ ஒரு மாடோ ஒரு நாயோ ஒரு மனிதனுக்கு துணையாக இருக்க முடியாது. நாய்க்கும் மனிதனுக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. மனிதனை ஆண்டவர் படைத்த போது அவருடைய சாயலின்படி படைத்தார். ஆண்டவருக்கு இருந்த அறிவு, ஆண்டவருக்கு இருந்த ஞானம், ஆண்டவருக்கு இருந்த பரிசுத்தம், ஆண்டவருக்கு இருந்த அநேக தெய்வீக தன்மைகளை மனிதருக்குள்ளே ஆண்டவர் படைத்து வைத்தார். ஆயினால் மனிதன் வித்தியாசமானவன். மனிதன் எப்படியோ குரங்கிலிருந்து வந்தான் என்று படித்து கொடுக்கிறார்கள் பாடங்களில், கல்லூரிகளில் ஆசிரியர்கள் மற்றவர்கள் எல்லாமே படித்து கொடுப்பது மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் என்று. மனுஷனுக்கு பெரிய வால் இருந்தது, நாள் செல்ல செல்ல அது குறுகி கடைசியில் மனுஷன் குரங்கிலிருந்து மனிதன் உண்டானான் என்று சொல்லி கொடுக்கிறார்கள். அப்படி இல்லை, குரங்கிலிருந்து மனுஷன் உண்டாயிருப்பானே ஆனால் நாம் இப்படி அமைதியாக உட்கார்ந்துருக்க மாட்டோம், நாம் வித்தியாசமாக இருப்போம். ஆனால் ஆண்டவர் நம்மை படைத்தது வித்தியாசமாய் படைத்தார். அந்த மனிதனுக்கு ஏற்ற துணை வேண்டும் என்று ஆண்டவர் கண்டார். அந்த ஏற்ற துணையை அவன் கண்டுபிடிக்கும் போது அவன் நித்திரையாயிருந்தான். அவன் மிக அமைதியாயிருந்தான், நித்திரையாக இருந்தான். அவனுக்கு உள்ளேயே இருந்து ஆண்டவர் ஒரு மனுஷியை உருவாக்கி ஏற்ற துணையை அவனுக்கு கொடுத்தான். அந்த பெண்ணை அவன் பார்த்த உடனே அவனுடைய ஆவிக்குள் அவன் உணர்ந்தது என்ன? இது என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சம் என்ற ஒரு சொந்தம், பந்தம் உண்டாயிற்று. இன்றைக்கு அநேகருக்கு அந்த பந்தம், அந்த சொந்தம் தெரியாமல் போய் அந்த அந்த ஆண்டவர் கொடுக்கிற அந்த அன்பு, ஆண்டவர் கொடுக்கிற அந்த இணைப்பு வித்தியாசமானது. இவர்கள் இருவரையும் ஆண்டவர் சேர்த்து இணைத்து ஒன்றாக மாற்றுகிறது தான் ஆண்டவருடைய நோக்கம். உங்கள் 2 பேருடைய நோக்கமே நீங்கள் இருவரும் ஒன்றாக மாற வேண்டும். அது வித்தியாசமானவர்களை ஆண்டவர் ஒன்றாக மாற்றுவார். நேற்று நான் செய்தி கொடுக்கும்போது, இருவர் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற தேவனால் உங்களுக்கு ஆண்டவர் எதையும் கொடுக்க வல்லமை உள்ளவர். ஆனால் ஒரு மனம் ஆவது என்பது 2 பேர் வித்தியாசமானவர்கள் தான்
ஒரு மனம் ஆக ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் 2 பேரும் வித்தியாசமானவர்கள், நீங்கள் 2 பேரும் ஒருமனப்பட்டு இருவர் சேர்ந்து இருந்து பிரயாசப்படுவீர்களே ஆனால் அந்த பிரயாசம் மிகுந்த பலன் உள்ளதாக இருக்கும். பைபிளில் சொல்லியிருக்கு, 5 பேர் 100 பேரை துரத்துவீர்கள், ஆனால் 100 பேர் சேர்ந்துட்டிங்கன்னா 10,000 பேரை துரத்துவீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்குது. அப்படியானால் அதனுடைய சக்தி 2 பேர், ஒரு ஆள் ஒரு குதிரை இழுக்கிறது 10 டன்னா, 2 குதிரை சேர்ந்தால் 100 டன் இழுக்க முடியுமா? அப்படி அதற்கு வல்லமை இருக்குது. அதனால் நீங்கள் 2 பேரும் இனிமேல் சேர்ந்து செய்கிற ஊழியம் வல்லமை உள்ளதாக இருக்கணும். பல மடங்கு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும். அதுதான் ஊழியத்தில் முக்கியமான, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும். நாம் எப்படி வாழுகிறோம் என்றல்ல, எப்படி நமக்கு எது கிடைக்கும் என்றல்ல, ஆண்டவருக்காக பிரயாசம் எடுக்கிற பிரயாசம். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஊழியம் செய்து 2 பேரும் சேர்ந்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி உங்கள் வட்டாரத்தை மறுரூபப்படுத்தணுங்கிற தரிசனத்தோட, விசுவாசத்தோட, ஜெபத்தோடு நீங்கள் பிரயாசப்படுவீர்கள். ஆனால் உங்கள் பிரயாசத்தினாலே மிகுந்த பலன் உண்டாகும். ஆரோன் தனிமையாக ஊழியம் செய்ததை விட ஏஞ்சல் வந்து சேர்ந்துருக்குறான். அதனால் ஏஞ்சலாக இருப்பியா? சரி, ஏஞ்சலாக தான் இருக்கணும். ஏஞ்சலாக சேர்ந்துருக்கும்போது 2 பேரும் சேர்ந்து செய்கிற ஊழியம் மிகுந்த பலனை கொடுக்கணும். அதற்காகத்தான் உங்கள் 2 பேரையும் இணைத்து வைக்க இன்றைக்கு வந்திருக்கிறோம். உங்களுடைய ஊழியம் விருத்தி அடைய 2 பேரும் சேர்ந்து நீங்கள் பிரயாசம் எடுக்கணும். அந்த பிரயாசம் நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வரும். உங்கள் வாழ்க்கையில் இந்த ஊழியத்தின் பிரயாசத்தை நீங்கள் இருவரும் சேர்ந்து செய்வதற்காக இன்று இணைக்கப்படுகிறீர்கள். 10ஆம் வசனம், ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியாயிருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. ஆண்டவர் துணையை கொடுக்கிறார். எதற்காக கொடுக்கிறார்? ஒருவரை ஒருவர் தூக்கி விடுவதற்கு துணையை கொடுக்கிறார். குடும்ப வாழ்க்கை அதுதான், ஒருத்தர் தூக்கி விடணும். குடும்ப வாழ்க்கையில் ஒய்ஃப் சில நேரம் சோர்ந்து போவான். ஏஞ்சல் இன்னைக்கு பார்க்க ஏஞ்சலாக இருக்கிறான், இன்னொரு மாத காலத்தில் சில நேரம் அவள் ஏஞ்சல் மாதிரி தெரியாது, வித்தியாசமாக தெரியும். நீ பயந்துடாத, அது அழும். எதுக்கு தான் அழுதுன்னு தெரியாது, ஆனால் அழும். நீ அடிக்க வேண்டாம், நீ ஒன்றும் பேச வேண்டாம், அது அழும். அது பேசாது, மௌன சாமிகளாக மாறிடுவாங்க. அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் அவங்க மனசுக்கு தெரியும், நமக்கு தெரியாது, புருஷர்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த நேரத்தில் தான் ஒரு புருஷன் உதவி செய்யணும். ஏமாள்ற, உனக்கு என்ன வேணும் கேட்க தெரியுமா, இதெல்லாம் எழுதி வச்சுக்க, கேட்கணும். ஏமாள்றா, ஏஞ்சலாக இரு அப்படின்னு கேட்கணும், சொல்ல தெரியணும். அதுதான் ஏற்ற துணை, அதுதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருக்கிறது. அந்த நேரம் போய் திட்டிடக்கூடாது. நிறைய புருஷன்மார் அந்த நேரம் அடிச்சிருவாங்க, திட்டிடுவாங்க. நான் என்ன செய்தேன், உன்னை நான் அடிக்க முன்னாலே நீ அழுறியன்னு அடிச்சிருவான். அந்த மாதிரி செய்திடாது. வாழ்க்கையில் ஒரு நாள் மனைவியை அடிக்கக்கூடாது. இப்போ உள்ள மனைவிமாரெல்லாம் சும்மா இல்லை, இப்போ உள்ள மனைவிமாரெல்லாம் திரும்ப அடிச்சிடுறாங்க. புருஷன்மாரெல்லாம் சேர்ந்து இப்போ மனைவியால் அடிபட்ட சங்கம் என்று சொல்லி சங்கம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறாங்க. அதனால் அப்படியெல்லாம் ஆயிடக்கூடாது. நீங்கள் 2 பேரும் ஒரு மனமாக, சந்தோஷமாக, ஐக்கியமாக ஒருத்தர் தூக்கி விடுறதுக்கு, உற்சாகப்படுத்துறதுக்கு நீங்கள் இருக்கணும். நான் ஒரு வீட்டில் வாடகைக்கு இருந்தேன், எப்பவும் சொல்லுவேன் அந்த கதையை. ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்கும்போது அந்த வீட்டில் வயசான அம்மா, அவங்களுக்கு ஒரு பேரன், அவன் கல்லூரிக்கு போய்விட்டான். ஆனால் அந்த அம்மா, நாங்களும் அந்த வீட்டில் மேல் இருந்தோம், வெளியே ஊழியத்துக்கு நானும் ஒய்ஃபும் போயிட்டோம், பிள்ளைகளும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. இந்த வயசான அம்மா கீழே விழுந்துட்டாங்க வீட்டுக்குள்ளே தனிமையாக.
ஒருத்தரும் தூக்கி விடுறதுக்கு வழி இல்லை. இந்த கொஞ்சம் ஒல்லியாக இருந்தால் எழும்பிடுவாங்க. இந்த அம்மா ஒல்லியாலாம் இல்லை, இந்த அம்மா ரொம்ப தடி. அது கீழே விழுந்துட்டு அது எழும்ப முடியல. காலையில் விழுந்த அந்த அம்மா சாயந்தரம் வரைக்கும், அந்த பேரன் கல்லூரியிலேருந்து வரும் வரைக்கும் அந்த அம்மா எழும்பவே இல்லை. ஏன்னா தூக்குறதுக்கு ஆள் இல்லை. பின்னால் ஒரு சிறிய துவாரம் உண்டு, பின்னால் விட்டு மேலே மாடியில். அது வழியாக அவன் ஏறி உள்ளே வந்து அந்த அம்மாவை தூக்கி விட்ட பிறகு தான் அந்த அம்மா எழும்ப முடிஞ்சிச்சு. அதே போல் தூக்கி விடாமல் இருந்தால் கீழே தான் விழுந்து கிடக்கணும். தூக்கி விடணும். குடும்பங்கிறது அதுக்கு தான் ஆண்டவர் ஏற்படுத்தி 2 பேரை சேர்க்குறார். 2 பேரும் அடித்து 2 பேரும் கீழே விழுந்து கிடக்கிறதுக்கு இல்லை, ஒருத்தர் தூக்கி விடுறதுக்கு துணையாக நிற்கத்தான் ஆண்டவர் ஏற்ற துணையை உண்டாக்கினதை நாம் பார்க்கிறோம். ஆகையினால ஒருவரை ஒருவர் தூக்கி விடுங்கள். 11ஆம் வசனம், 2 பேராய் படுத்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு சூடு உண்டாகும். ஒண்டியாய் இருக்கிறவனுக்கு சூடு உண்டாவது எப்படி? வார்மிங் அப், ஒருவரை ஒருவர் உற்சாகமூட்டணும். குளிர்ந்து போயிடக்கூடாது. கல்யாண வாழ்க்கை வர வர குளிர்ந்து போயிடும். முதல்ல கல்யாணம் பண்ண புதுசில் புருஷன் எப்போ வீட்டுக்கு வருவார், சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு இருக்கும். கல்யாணம் கட்டின புதுசில் எப்போ அவர் வருவார்னு காத்திருக்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். பிறகு வர வர எப்போ வராமல் இருப்பார்னு மாறிடும். இவர் வராமல் இருந்தால் 4 நாள் லீவ் போட்டு எங்கேயா போயிட்டாருன்னா நிம்மதியாக இருக்கலாமே அப்படிங்கிற நினைப்புக்கு வந்துடக்கூடாது. நிறைய கல்யாணங்கள் அப்படி தான். வர வர முதல்ல இருந்த உற்சாகம், கல்யாணத்துக்கு முன்னால் நான் ரத்தத்துக்கு ரத்தம்மா, நான் ரத்தத்தை கொடுப்பேன், நான் அப்படி செய்வேம்மா. கல்யாணம் கட்டின பிறகு ரத்தத்தை எடுத்துருமா. வாழ்க்கையில் வர 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 வாழ்க்கை அப்படியே ஒரு மாதிரி குளிர்ந்து போயிடும். குளிர்ந்து போயிடக்கூடாது. திருமண வாழ்க்கையில் அனல் எப்பவும் இருந்துக்கிட்டே இருக்கணும். அன்பு இருக்கணும், அன்பு குறையக்கூடாது. அன்பு பிரச்சனை, பழைய பிரச்சனையே சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. பெண்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டுன்னா அது மண்டையில் மாத்திரம் நிற்காது, எதுக்குள்ளே போயிடும், உள்ள ஆவிக்குள்ளே போயிடும். பெண்களுக்கு அந்த உள்ளே போயிடும். அவங்க மூளையிலிருந்து மனசுக்குள்ளே வந்து மனசுக்குள்ளே இருந்து உள்ள ஆவிக்குள்ளே போயிடும். 10 வருஷம் ஆனாலும் மறக்காது. சொல்லி காமிப்பான், அந்த நாளில் நீர் இப்படி பேசினீர் அல்லவா அப்படின்னு கேட்பான். புருஷனுக்கு அப்படி இருக்காது. அவன் நேற்று நடந்ததை இன்றைக்கி மறந்து போகும். அதனால் பெண்கள் ஆழமானவர்கள், அதை கவனிச்சுக்க. தப்பாக ஏதாவது வார்த்தை விட்டுறாது தெரியாமல் கூட. அது 10 வருஷம் ஆனாலும் அது வெளியே போகாது, உள்ளே இருக்கும். அதை வார்ம் அப் பண்ணி எடுக்கணும்னா ரொம்ப கஷ்டம். பெண்களை பற்றி பைபிள் என்ன சொல்லுது? பெண்கள் என்ன பாத்திரம்னு சொல்லி இருக்குது. இந்த பாஸ்டர் ரொம்ப ஊக்கமாக இருக்கிறார். பலவீனமான பாத்திரம், பாண்டம். பலவீனமான பாண்டம்னா என்னது? கிளாஸை கொண்டு இந்த இடத்துல வைக்க முடியுமா? இது ஒரு மாதிரி நேராக இருக்கு, ஃப்ளாட்டாக இருந்தாலும் வைக்கலாம். ஆனால் கிளாஸ் கவனமாக வைக்கணும், இல்லாட்டா அது விழுந்துடும். விழுந்து உடஞ்சிட்டுனா அது சேர்க்க முடியுமா? சேர்க்க முடியாது. உடையாமல் பார்த்துக்கிடணும். உடஞ்சிச்சின்னா அது சேர்க்கறதுக்கு நாட்கள் ஆகும். அதனால் ஹேண்டில் வித் கேர். எது அதுக்கு அவளுக்கு பிடிக்குது பிடிக்கலை, இன்னும் ஒரு லைஃப் லாங் டைம் அது கண்டுபிடிச்சி வைக்கணும். அதே போல் இவருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது இதெல்லாம் கண்டுபிடிச்சிக்கணும். அதை வாழும்போது தான் தெரியும். அதை கண்டுபிடிச்சி சரி செய்து உடையாமல் பார்த்துக்கணும். அதனால் குளிர் வந்துடக்கூடாது, அனலாக இருக்கணும். ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துங்கள். என்ன வார்த்தையை சொன்னால் அவங்க உற்சாகமாக இருப்பாங்க, என்ன செய்தால் அவங்க உற்சாகமாக இருப்பாங்க, அதை பார்த்து உற்சாகப்படுத்தி விட்டுறணும். அது தடை பண்ணிடக்கூடாது. அதை கவனமாக இருந்தால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவர் உற்சாகப்படுத்துங்கள். 12ஆம் வசனம், ஒருவனை யாதாம் ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். முப்புரி நூல் என்ன செய்யாது, சீக்கிரம் ஆறாது. நமக்கு நிறைய சத்துருக்கள் உண்டு, எதிரிகள் உண்டு. நிறைய பேர் நம்ம மேலே பொறாமையாக இருப்பாங்க. குடும்பங்கள் நல்லா இருக்கிறது சிலருக்கு பிடிக்காது. பிசாசுன்னு ஒருத்தன் இருக்கிறான். அது எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது. பிசாசு இருக்கிறான் இந்த உலகத்தில். ஆண்டவர் இருக்கிறது போல் அவருக்கு எதிரியாக பிசாசு இருக்கிறான். நம்ம ஆண்டவருக்கு வாழும்போது பிசாசு அதிகமாக எதிர்த்து நிற்பான்.
பைபிளில் சொல்லி இருக்குது, சூரியன் அஸ்தமிக்கும் முன்னமே உங்கள் எரிச்சல் தனியே கடவுது, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் அப்படின்னு இருக்குது. பிசாசுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. குடும்பங்களில் சண்டை வரலாம், கோபம் வரலாம், எரிச்சல் வரலாம், ஆனால் அது தனிஞ்சிடணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிச்சிடணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துடணும். நம்ம லைஃப்பில் நாள் செல்ல செல்ல இதிலிருந்தெல்லாம் விடுதலை வந்துடணும். ஆண்டவர் அப்படிப்பட்ட விடுதலை தருவாராக. நமக்குள்ளே கோபம் இருக்குதா இல்லையா எப்படி தெரியும் அப்படின்னா, கல்யாணம் கட்டின பிறகு தான் தெரியும். கல்யாணம் கட்டுறதுக்கு முன்னால் நமக்கு இருக்கிற கோபம் உள்ள வேகம் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. நான்லாம் கல்யாணம் கட்டின பிறகு தான் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். கோபம் இருக்கிறது, எரிச்சல் இருக்கிறது, இதெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது என் வாழ்க்கை மாறிட்டு. இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது எனக்குள்ள இருந்த கோபமெல்லாம் மாறி சாந்தமாக மாறிட்டேன். ரொம்ப அமைதி, ரொம்ப சாந்தம். என்னை போல் சாந்தமாக இருக்க ஒருத்தரும் இல்லைங்கிற அளவுக்கு இருந்துச்சு. கல்யாணம் கட்டி 1 மாதத்தில் இதெல்லாம் வெளியே வந்துச்சு. இப்போ வெளியே வந்தபோது அதை உட்காந்து, ஆண்டவரே இது சும்மா தான் வெளியே போயிருக்கு மாதிரி இருந்திருக்கு, இப்போ திரும்ப உள்ளே இருக்குது. என் ஒய்ஃப் தான் அதெல்லாம் கண்டுபிடிக்க உதவி செய்தா. அதனால் இந்த கல்யாணத்துக்காக தோத்துறோம் அப்படின்னு சொல்லி அந்த சால்வேஷனை எனக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு நாட்கள் ஆயிட்டு. நம்ம வாழ்க்கையில் மற்றவங்க தான் நமக்கு உதவி செய்வாங்க. நம்மளை கோவப்படுத்துகிறவங்கள அவங்கள கோவப்படுறதுல அர்த்தம் இல்லை. நமக்குள்ளே இருக்கிற கோபத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க தான் உதவி செய்திருக்கிறாங்க. அதனால் அவங்கள பாராட்டணும். நம்மளை தான் சரி செய்துக்கணுமே தவிர, புருஷனை மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி யாராவது இங்கே புருஷனை மாற்றின ஆட்கள் இருக்கிறீங்களா? இல்லை, இருக்க மாட்டீங்க. ஒருத்தரும் கிடையாது. அவங்க மாற மாட்டாங்க, அவங்க அப்படி தான் இருப்பாங்க. மனைவி மாறணும்னு சொல்லி ஜெபம் பண்ணால் அவள் அப்படியே தான் இருப்பாள். அவளை ஆண்டவர் எப்படி உண்டாக்குனாரோ, அவளுக்குள்ளே என்ன இருக்குதோ அதோடு தான் அவன் வாழ பார்ப்பானே தவிர, நம்மளை மாற்றிக்கிட்டோன்னா அவங்க மாறுவாங்க. மாமியார் இருக்கிறான், மாமியார் பிரச்சனை உண்டாக்குற மாமியார்கள் உலகத்தில் இருக்காங்க. இப்போ மாமியார் மாத்திரம் இல்லை, இப்போ மாமியாரோட மருமகத்தான் மாமியாருக்கு ரொம்ப குடைச்சலை கொடுக்குறா. அதனால் மாமியார் சீக்கிரம் போனால் நல்லா இருக்கும்னு நினைக்காத. மாமியார் அப்படி நீ நினச்சின்னா ஆண்டவர் அவளுக்கு கூட 10 வருஷம் கூட்டி கொடுப்பார். ஒன்னியை சரியாக்குறதுக்கு தான் மாமியார் இருக்கிறாங்க. ஒன்னியை சரியாக்குறதுக்கு தான் ஒரு ஸ்ட்ராங் மாமியார் இருப்பாங்க. அதனால் ஒன்னியை சரியாக்கிக்க மாமியார் சரியாயிடுவாங்க. அதனால் நான் ஒன்னியை பார்த்து சொல்ல மொத்தமாக சொல்கிறேன். அதனால் உன் லைஃப்பில் நீ ஆண்டவருக்குள்ளே நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உங்களுக்கு விரோதிகள் இருப்பாங்க. அந்த விரோதிகள் மத்தியில் நீங்கள் அவங்களுக்கு எதிர்த்து நிற்கணும். எதிர்த்து நின்னா பிசாசு ஓடி போயிடுவான். சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கணும். பிசாசுக்கு பயப்படக்கூடாது. நிறைய பேர் வீட்டுக்குள்ளே அவன் இந்த அது செய்வனை செய்துட்டான், இதை செய்துட்டான், அதை செய்துட்டான்னு இருப்பாங்க. அது அப்படி பயந்து போகாதீங்க. அதை விரட்டுங்க. நீங்கள் அது விரட்டுனா போயிடும். போன 2 வாரத்துக்கு முன்னால் ஒரு அம்மா சாட்சி சொன்னாங்க. வீட்டுக்கு போனேன், எண்ணெய் பாட்டில் ஜெபம் எண்ணெய் எடுத்துகிட்டு போனேன். இருந்தேன். என் புருஷனுக்கு பிசாசு பிடிச்சி ஆடுறான் வீட்டுக்குள்ளே. நான் இந்த எண்ணெயை வச்சு தலையில் வச்சு இயேசு நாமத்தில் போனேன். கீழே விழுந்து போயிட்டு அந்த பிசாசு. இந்த அம்மா புருஷனுக்கு பிசாசு துரத்திருக்கு. அந்த அம்மா விசுவாசத்தோடு செய்திருக்குது. அப்படி சிலருக்குள்ள பிசாசு இருந்தால் விரட்டினா போயிடும். நீங்கள் தைரியமாக இருந்து அவங்க முன்னால் போய் பிசாசுன்னு சொல்லிடாதீங்க. உள்ள இருதயத்தின் ஆழத்தில் அந்த பிசாசுகளை விரட்டிடணும். அவங்க லைஃப்பில் சில நேரம் பண்ணுற காரியங்கள் அவங்களா இருக்க மாட்டாங்க. வித்தியாசமான ஒரு ஆவி இருக்கும். இதுக்கு எதிர்த்து நிற்கணும். இந்த நீங்கள் 2 பேரும் இன்னொரு ஆளுங்கிறது முப்புரிங்கிறது இயேசு. 3 பேரும் சேர்ந்துட்டிங்கன்னா உங்களை எதிர்த்து நிற்க ஆளே இருக்க மாட்டேன். ஒருத்தரும் எதிர்த்து நிற்க முடியாது. ஜெயம் கொடுக்குற தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஆகினால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இணைஞ்சு ஊழியம் செய்யுங்க. ஒருவரையொருவர் உற்சாகப்படுத்துங்க. உங்களுக்கு எதிர்த்து வந்தால் நீங்களும் ஆண்டவரும் சேர்ந்து எதிர்த்து நில்லுங்கள். நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள், வெற்றி அடைவீர்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்திலேயும் சமாதானத்தை கொடுக்கணும்னு விரும்புகிறார். ஒவ்வொரு குடும்பமும் சந்தோஷமாக இருக்கணும்னு விரும்புகிறார். அதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்தில் வந்து சிலுவையில் மரித்து உயிரோடு எழும்பி அவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். நீங்கள் வீடுகளுக்குள்ளே போகும்போது சமாதான வாழ்த்துதலை சொல்லுங்கள். உங்கள் குடும்பங்களில் சமாதானம்
உங்கள் குடும்பங்களில் சந்தோஷம், ஒருவருக்கு ஒரு உற்சாகப்படுத்தி ஒருவரை ஒருவர் தாங்கி நல்ல விதத்தில் நடக்க உங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். எத்தனை பேருடைய வாழ்க்கையில் எங்கள் குடும்பங்களில் ஆண்டவர் இப்படி உதவி செய்யணும், சமாதானமாக எங்கள் குடும்பம் இருக்கணும், எங்கள் வாழ்க்கையில் அந்த ஆண்டவர் கிரியை செய்யணும் அப்படின்னு விரும்புகிறவங்க இந்த இடத்துல இருந்தால் கை வைத்து காண்பீங்கள். உங்களுக்காக ஜெபம் பண்ணணும்னு விரும்புகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய கரம் உங்களோட கூட இருக்கும். பரிசுத்த பிதாவே, ஆரோனையும் ஏஞ்சலையும் நீர் இணைக்கப் போகிறதுக்காக ஸ்தோத்திரம். அவர்கள் மேல் உம்முடைய வல்ல ஆவியானவர் தங்கி இருந்து அவர்களை இணைத்து நல்ல ஒரு வாழ்க்கை வாழ அவர்களை ஆசீர்வதித்திரணும். அவர்கள் இருவரும் சேர்ந்து பிரயாசம் எடுக்கிற ஊழியத்தில் நல்ல பலனை தாரும். ஒருவரை ஒருவர் தூக்கி விடுகிற ஒரு குடும்பமாக இருக்க, ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துகிற அனல் உண்டாக்குகிறவர்களாக இருக்க, எதிர்த்து வருகிறவர்கள் முறியடிக்கப்பட்ட ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். திருமண வாழ்க்கையில் இணையப் போகிற அருமையான ஆரோன், ஏஞ்சல் இவர்களுக்கு மாத்திரம் இந்த ஆலோசனை அல்ல. இந்த இடத்துல வந்திருக்கிறவர்கள் நீங்கள் நினைக்கலாம், இதே போல் நல்ல ஆலோசனைகளை, வேதத்தின் சத்தியங்களை ஒவ்வொரு வாரமும் இந்த இடத்தில் உங்களுக்கு ஏற்ற நல்ல ஆலோசனைகளை இந்த இடத்தில் கொடுக்கப்படும். உங்களை நாங்கள் அழைக்கிறோம். இப்பொழுதும் அருமையான இந்த பிள்ளைகளை திருமண வாழ்க்கையில் இணைத்து வைக்கும்படி எங்கள் புதுவாழ்வு ஏஜி சபையின் மூத்த ஊழியராக இருக்கிற ரெவரன் ஆலன் ஜான் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் இவர்களை கணவன் மனைவியாய் இணைத்து வைக்கிற நேரம். கரங்களை தட்டி பாஸ்டர் அவர்களை வரவேற்போம். அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழ கடுவோம். This is the day that the Lord has made and we will rejoice and be glad in it. இந்த வார்த்தையின்படி இன்றைக்கு ஸ்பெஷலாக ஏஞ்சலுக்கும் ஆரனுக்கும் ஆரோனுக்கும் ஆண்டவர் ஸ்பெஷலாக ஏற்படுத்தின நாள். இவர்கள் நிமித்தம் நாம் எல்லோரும் சேர்ந்து ஆண்டவருக்குள்ளே சந்தோஷம் அடைகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ரெண்டு பேரையும் ஆண்டவர் கணவன் மனைவியாய் இணைத்து தம்முடைய ராஜ்யத்திற்கு என்று சொல்லி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக ஆண்டவர் பயன்படுத்த வாழ்த்துகிறோம். ஒருவன் 1000 பேரை துரத்துவான், 2 பேர் சேர்ந்தால் 10,000 10,000. ஸோ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஜெபிப்பதிலும் ஊழியம் செய்வதிலும் ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசிப்பதிலும் ஆண்டவர் சிறந்து விளங்க செய்வார் என்று உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். பொதுவாழ்வு குடும்பத்தில் இருக்கிற அருமையான விசுவாச குடும்பம், ஊழியர் அவருடைய திருமணத்திலே கலந்து கொள்வதிலே நாங்கள் ஊழியர்களாகி நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். ஆண்டவர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்திய தேச கிறிஸ்தவ திருமண சட்ட விதிகளின்படியும் இந்த திருச்சபையின் ஒழுங்கின்படியும் ஏஞ்சலையும் ஆரோனையும் இப்பொழுது இணைத்து வைக்கிற நேரம். தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்று சொல்லி கண்ட ஆண்டவர் ஆதி மனிதனுக்கு ஏற்ற துணை ஏற்படுத்தினார். அவரே திருமணத்தை ஏற்படுத்தி அதை ஆசீர்வதித்தபடினாலே, ஸ்தாபித்தபடினாலே, திருமணம் என்பது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. அது ஒருவரும் அதை அசட்டை பண்ணாதபடிக்கு மிகுந்த கனத்துக்குரியதாக கருத வேண்டும். அது பரிசுத்த விவாகம் என்று அழைக்கப்படுகிறது. காரணம், மகா பரிசுத்த மகாதேவன் சர்வ வல்லவர் ஏற்படுத்தினார். எனவே இதை நாம் பயபக்தியோடு பாடல் பாடி ஜபம் பண்ணி இந்த ஆலயத்திலே இந்த ஆராதனையை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் தாமே இங்கு பிரசன்னராய் அவர் இங்கு வந்திருக்கிறார். கானாவூர் திருமணத்தில் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினவர் உங்கள் வாழ்க்கையில் இணைத்து இன்று முதல் நீங்கள் இதுவரைக்கும் தனித்தனியாக ட்ராவல் பண்ணீங்க. வாழ்க்கை பயணத்தில் ஒரு மேகத்துணாய் வருவார், கூடவே இருப்பார், கரங்களை பிடித்து நடத்துவார். ஏன்னா நீங்கள் பயப்படணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. இப்போ உள்ளுக்குள்ளே கொஞ்சம் பயலாக இருக்குது. ஸோ அதை தான் நீங்கள் இப்போ சொல்ல போகிறீங்க. வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் துக்கத்திலும், நன்மையிலும் தீமையிலும், 3 முக்கியமான வார்த்தைகள் தான் வாழ்க்கையில். ஸோ எதுக்கும் நீங்கள் பயப்படாதபடிக்கு ஆண்டவர் கூடவே இருக்கிற அப்படின்னாலே எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி வாழ ஆண்டவர் உங்களுக்கு அருள் புரிவாராக. எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும் இயேசுவை அறிகிற அறிவின் வாசனையாக இருக்க வாழ்த்துகிறோம். இப்பொழுது சபையாராகிய உங்களை பார்த்து கேட்கிறோம். ஆரோனும் ஏஞ்சல் கௌசல்யா இவர்களும் இது விவாதத்தில் இணைக்கப்பட போகிறார்கள். இணைக்கப்படுவதில் தடை உண்டு, இணைக்கப்படக்கூடாது என்று உங்களில் யாரேனும் சொல்லக்கூடுமானால் நீங்கள் அதை இப்பொழுதே சபைக்கு தெரியப்படுத்தலாம். தடை ஒன்றும் இல்லாத நிலையிலே இனி ஒருவரும் ஒரு காலம் ஏஞ்சல் ஆரன் இவர்களுக்கு விரோதமாக யாதொன்றையும் சொல்லக்கூடாது, எதையும் பேசக்கூடாது என்று உங்களை பார்த்து நான் கட்டளையிடுகிறேன். நீங்கள் இருவரும் எழுந்து நில்லுங்கள். ஆரன் கவனிங்கள். ஏஞ்சலை திருமணம் செய்ய உங்களுக்கு தடை உண்டா? இல்லை. ஏஞ்சல் கவனிங்கள். ஆரன் அவளை திருமணம் செய்ய உங்களுக்கு தடை உண்டா?
நீங்கள் கவனிங்கள். தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் நன்மையிலும் தீமையிலும் நீங்கள் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் பிறர் முகம் பாராமல் கௌசல்யா ஏஞ்சல் அவர்களுக்கு உண்மையான கணவனாய் இருப்பேன் என்று முழு உள்ளத்தோடு உங்கள் சம்மதத்தை தேவனுடைய பிரசன்னத்திலே இப்பொழுது தெரிவிக்கிறீர்களா? தெரிவிக்கிறேன். கௌசல்யா ஏஞ்சல் கவனியுங்கள். தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் நன்மையிலும் தீமையிலும் நீங்கள் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் பிறர் முகம் பாராமல் ஆரன் அவர்களுக்கு உண்மையான மனைவியாய் இருப்பேன் என்று முழு உள்ளத்தோடு உங்கள் சம்மதத்தை தேவ சன்னிதானத்திலே இப்பொழுது தெரிவிக்கிறீர்களா? தெரிவிக்கிறேன். வெரி குட். 2 பேரும் ஸ்ட்ராங்காக சம்மதத்தை தெரிவித்திருக்கிறார்கள். நாம் சாட்சியாக இருக்கிறோம். தேவ பிரசன்னத்திலே தேவன் சாட்சியாக இருக்கிறார். ஆண்டவர் தாமே கிருபையாக இவர்களை வழிநடத்துவாராக. இப்பொழுது ஏஞ்சல் கௌசல்யா சார்பாக அவருடைய பெற்றோர் வந்து கரங்களை பிடித்து கொடுக்க அழைக்கிறேன். தேவனுடைய சன்னிதானத்திலே மணமகளும் உறுதிக்கு அடையாளமாக கரங்களை பிடித்து தேவ சன்னிதானத்திலே தன்னுடைய வாக்குறுதிகளை தெரிவிக்கிற நேரம் இது. தேவன் இவர்களை இணைத்து நீங்கள் இருவர் அல்ல ஒரே சரீரம் என்று தேவன் சொன்ன திருவார்த்தை நிறைவேறுகிற ஒரு டைம் ஆஃப் மிராக்கிள். அது மாத்திரமல்ல, இது பரிசுத்த உடன்படிக்கை நாயகன் இங்கே வந்திருக்கிறார். அவர் தான் இவங்களை இணைக்கிறார். நீங்கள் இவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் 2 பேரும் வாக்குறுதி சொல்லும் பொழுது உணர்ந்து சொல்லுங்கள். சொல்லுகிற வாக்குறுதி நிறைவேற்ற என்னுடைய கிருபை வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெப சிந்தியோடு சொல்லுங்கள். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. முதலாவது ஆரன், நீங்க சொல்லுங்க. இங்கு கூடி வந்திருக்கிற யாவரும் சாட்சியாக இருக்க ஆரோனாகிய நான் ஏஞ்சல் கௌசல்யா ஆகிய உன்னை இன்று முதல் என்னுடைய விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் நன்மையிலும் தீமையிலும் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் உன்னை நேசிக்கவும் ஆதரிக்கவும் வாக்கு கொடுக்கிறேன். நான் உன்னை திருமணம் செய்வதற்கு அடையாளமாக உனது வலது கரத்தை பிடித்து எனக்கு உண்டான உலக சொத்துக்களை எல்லாம் உனக்கு சுதந்திரமாக கொடுத்து என் சரீரத்தினாலே உன்னை மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி காப்பாற்றுவேன் என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே வாக்கு கொடுக்கிறேன். ஆமென். ஆமென். இங்கு கூடி வந்திருக்கிற யாவரும் சாட்சியாக இருக்க ஏஞ்சல் கௌசல்யாவாகிய நான் ஆரோன் ஆகிய உங்களை இன்று முதல் என்னுடைய விவாக கணவராக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் நன்மையிலும் தீமையிலும் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் உங்களை நேசிக்கவும் ஆதரிக்கவும் கீழ்ப்படியவும் பணிவிடை செய்யவும் வாக்கு கொடுக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே வாக்கு கொடுக்கிறேன். ஆமென். ஆமென். சபையார் அனைவரும் எழுந்து நிற்கும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். எல்லாரும் சேர்ந்து நாம் பாடுவோம்.
ஒன்றாக்கும் எங்கள் தேவனே உமதாவியா ஒன்றாக்கும் உம் சரீரத்தின் அங்கங்களால் ஒன்றாக்கும் எம் ஜெபமே. Make them one Lord, make them one Lord, by your Spirit, make them one Lord. They are members of your body, make them one Lord, we pray. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆரோனையும் ஏஞ்சலையும் நீர் ஒன்றாக இணைத்ததற்காக உம்மை துதிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்தினால் அவர்களை ஆசீர்வதித்தருளும். உன்னதத்தின் ஆசீர்வாதங்களினால் ஆசீர்வதிப்பேன். ஆவிக்குரிய சரீர பிரகாரமாக பொருளாதார விஷயங்களிலும் அவர்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். இவர்கள் இருவருடைய இருதயத்தையும் மனதையும் ஒன்றாக்கும், அவருடைய ஆவியை ஒன்றாக்கும். இருவரும் சேர்ந்து ஜெபிக்கும் போது அநேக ஆத்துமாக்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றும். பரலோகம் இவர்களுக்கு எப்பொழுதும் திறக்கப்பட்டிருக்கட்டும். தேவக்கரம் அவர்களோடு இருந்து ஏற்ற காலத்தில் குழந்தை பாக்கியத்தை கட்டளையிட்டு ஆசீர்வதிக்கும்படியும் இப்படி சந்ததி ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இவர்கள் அநேக குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாக, சபைக்கு ஆசீர்வாதமாக, சமுதாயத்துக்கும் தேசத்துக்கும் ஆசீர்வாதமாக இவர்களை மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே, எங்கள் இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனே, எங்கள் தகப்பனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதம் அவர்களோடு எப்பவும் இருக்கட்டும். தேவன் தாமே கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்திடும் போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதியும். என்றென்றைக்கும் அவர்களோடு கூட இருந்து அவர்களை காத்து கொள்ளும். அந்தகார சக்திகள், எதிர்வல்லமைகள், பிசாசின் கிரிகள் அணுகாதபடி காத்துக்கொள்ளும். அவர்களை தாங்கி வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆமேன். சபையார் உட்கார்ந்து கொள்ளுங்கள். கரங்களை தட்டுவோம். முக்காடு எடுக்கப்படுகிறது. இப்பொழுதும் ஆரோனும் ஏஞ்சலும் உறுதி கடையாளமாக கரங்களை பிடித்து தேவ சன்னிதானத்தில் தன்னுடைய வாக்குறுதிகளை தெரிவித்தபடினாலே இவர்கள் கணவனும் மனைவியுமாக இருக்கிறார்கள் என்று பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தினாலே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். தேவன் இணைத்த இவர்களை எந்த மனுஷனும் பிரிக்காதிருக்க கடவன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தாமே தம்முடைய திருமுகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்கள் மீது கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தாமே தம்முடைய திருமுகத்தை பிரசன்னமாக்கி சமாதானம் அருளி செய்து உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். ஆமேன். இப்பொழுதும் அருமையான மணமக்கள் திருமணத்தின் அடையாளமாக இந்த வேத புத்தகத்தை ஜெபித்து ஒருவருக்கொருவர் பரிசாக கொடுக்க போகிறார்கள். பாஸ்டர் சவுந்தரபாண்டியன் அவர்கள் முன்னே வந்து ஜெபித்து கொடுக்கும்படி அன்பாய் அழைக்கிறேன். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, திருமணத்தில் இணைக்கப்பட்டிருக்க பாஸ்டர் ஆரோன், ஏஞ்சல் கௌசல்யா இருவரும் சேர்ந்து இணைந்து இந்த வேதத்தை திறந்து வாசிக்கும் போதெல்லாம் இவர்களோடு நீர் பேசும். வாழ்க்கைக்கு வழிகாட்டியாய் அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் மறைபொருளை வெளிப்படுத்தி ஒரு ஆசீர்விக்கப்பட்ட சந்ததியாக இருக்க இந்த வேதாகமுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதமாக நடத்தி தாரும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். இப்பொழுதும் மணமகன் மணமகளுக்கு முதல் பரிசாக வேதத்தை கொடுக்கிறார்கள். கரங்களை தட்டுவோமா? சபையா நல்லா கரங்களை தட்டுங்க. மணமகள் மணமகனுக்கு இப்பொழுது வேதத்தை கொடுப்பார்கள். கரங்களை தட்டுவோம் சபையா. இப்பொழுது தமிழ்நாட்டின் கலாச்சாரத்தின்படி மாங்கல்யத்தை கணவன் அணிவிக்க மனைவி ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள். அதை பாஸ்டர் வேதமுத்து அவர்கள் ஜெபித்து கொடுக்கும்படி அன்பாய்க்கு ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்தில் உங்களுடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்குறோம். அப்பா, இவர் கொடுத்த எல்லா வாக்குறுதியிலையும்
உம்முடைய கரம் ஆண்டவரே கிருபை அபிஷேகம் இருந்து நடத்தினதுக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். விசேஷமாக இந்த மாங்கல்யத்தை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. அணிவிக்கிறவர்கள் அணிந்து கொள்ள 2 பேரையும் கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமே. இப்பொழுது உதவி செய்ய ஒரு சகோதரி வரும்படி கேட்கிறேன். பாடல் பாடப்படும். அப்பொழுது அரசாங்க பதிவீட்டில் மணமக்கள் கையொப்பமிட செல்லும்படி அன்பாய் கேட்கிறேன். மங்களமுத்தியும் நாதனும் நீர், மங்கள நித்திய மங்களம் நீர், மங்களமுத்தியும் நாதனும் நீர், எங்கள் புங்கவனி எங்கள் துங்கவனி, உத்தம சத்திய நித்திய தத்துவ மெத்த மகத்துவ அத்தனு கர்த்தனாம் ஆபிரகாம் தேவன் நீர், உத்தம சத்திய நித்திய தத்துவ மெத்த மகத்துவ அத்தனு கர்த்தனாம் ஆபிரகாம் தேவன் நீர், மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்கள நாதனே, மங்கள மணமகன் ஆரோனுக்கும் மங்கள மணமகள் ஏஞ்சலுக்கும், மங்கள மணமகன் ஆரோனுக்கும் மங்கள மணமகள் ஏஞ்சலுக்கும், மானுவேலர்க்கும் மகானுபாவர்க்கும், பக்தியுடன் புத்தி முக்தி அளித்திடும் நித்தியனே உனை துத்தியம் செய்திடும் சத்திய வேதர்க்கும், பக்தியுடன் புத்தி முக்தி அளித்திடும் நித்தியனே உனை துத்தியம் செய்திடும் சத்திய வேதர்க்கும், மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்கள நாதனே. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எல்லாரும் மணமக்களுக்கு நேராக நம்முடைய கரங்களை உயர்த்தி
வானத்தையும் பூமியும் உருவாக்கினங்கள் சர்வ வளமுள்ள தேவனே, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்ற துணையை பண்டு பண்ணின தேவன், அருமையான பிள்ளைகளை இந்த நாட்களில் திருமண வாழ்க்கையில் இணைத்திருக்கிறீர். ஆண்டவரே, முப்புரி நூல் அறாது என்ற வார்த்தையின்படி மூன்றாவது நபராக இயேசப்பா இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கரங்களை நீர் பிடித்து முன்னே கடந்து செல்லும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ பலங்கொண்டு திடமனதாயிரு என்று சொன்னீரே. யோசுவாவை சகல இஸ்ரவேலருக்கு முன்பாக மேன்மைப்படுத்தின தேவன், இந்த ஆண்டவரே பிள்ளைகள் மித்தம் 2 குடும்பங்களும் மேன்மை அடைவார்களாக. இன்னும் இந்த குடும்பங்களிலே அநேக திருமணங்கள் வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. எல்லாரும் இந்த ஆலயத்துக்குள்ளே இருக்கிற எல்லாரும் ஏசப்பா என்று சொல்லி ஒரு நிமிடம் ஒரு 5 முறை கூப்பிடுங்க. உங்களுக்கு அதனால் ஒரு புண்ணியம் கிடைக்கும், அதனால் கிருபை கிடைக்கும். இதுவரை நீங்கள் ஆலயத்துக்கு போகாத நபராக இருந்தால் கூட நீங்கள் ஏசப்பான்னு கூப்பிடும்போது, அவருடைய ஆலயத்தில் வந்து கூப்பிடும்போது உங்கள் குடும்பத்துக்கு தேவையான இரக்கத்தை, தயவை, ஆசீர்வாதங்களை, புண்ணியத்தை, மேன்மையை அவர் கட்டளை இடுவாராக. தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியா இந்த பூமியில் இந்த பிள்ளைகள் விளங்குவார்களாக. ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியை பெற்றெடுக்க கர்த்தர் இவர்களுக்கு கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்களுக்கு முன்னே கடந்து செல்லும், வழிகளை சபை பண்ணும், பாதைகளை சபை பண்ணும், மனுஷ தயவை கட்டளையிடும், வாழாக்காமல் இவர்களை தலையாக்கும், கீழாக்காமல் இவர்களை மேலாக்கும். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே நிரப்பி நடத்துவீராக. நன்மையும் கிருபையும் தயவும் தொடரச் செய்யும். இவர்களுக்கு முன்னே கடந்து செல்வீராக. இந்த ஆலயத்துக்குள்ளே வந்திருக்கிறவருடைய குடும்பங்களில் திருமண தடைகள் இருந்தால் ஏசப்பா திருமண தடைகளை நீக்குங்க. குழந்தை பாக்கியங்களை கட்டளையிடுங்க. தடைகள் விலகுவதாக, அதிசயம் நடப்பதாக. கர்த்தருடைய அதிசயங்களை காணும்படி இயேசு செய்வாராக. நீங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. பாக்கியமும் நன்மையும் பெருகச் செய்யும். தொடர்ந்து நடக்கிற வரவேற்பு நிகழ்ச்சியிலும் உம்முடைய மகிமையும் பிரசன்னம், உம்முடைய ஆளுகை, உம்முடைய சமூகம் இருந்து வழி நடத்துவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், ஆறுதல், சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம் நாம் அனைவரோடும், குறிப்பாக இன்றைக்கு திருமணத்தில் இணைக்கப்பட்டிருக்கிற ஆரோன் என்ற அருமையான காமேஸ்வரனோடு, அருமையான ஏஞ்சல் என்ற கௌசல்யாவோடும் எந்நாளும் இருப்பதாக. ஆமீன் சொல்லுவோம். ஆமீன்.